மீதமுள்ள சாதத்தை வைத்து அற்புதமான ருசியில் கட்லெட் செய்யலாம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்வதுன்னு. தேவையான பொருட்கள்: 1 கப் மீதமுள்ள சாதம், 2 வேக வைத்த உருளைக்கிழங்கு, அரை கப் வறுத்த கடலை மாவு, பொடியாக நறுக்கிய வெங்காயம், 2 தேக்கரண்டி துருவிய கேரட், 2 தேக்கரண்டி பொடியாக நறுக்கிய பீன்ஸ், பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சீரகப்பொடி, 1 தேக்கரண்டி சிவப்பு மிளகாய்த்தூள், 1 தேக்கரண்டி கொத்தமல்லி தூள், தேவையான அளவு உப்பு. கட்லெட் செய்ய ஒரு பாத்திரத்தில் மீதம் இருக்கும் சாதத்தை எடுக்க வேண்டும். அதில் உருளைக்கிழங்கை துருவி கொள்ளுங்கள். பின்னர் இரண்டையும் ஒன்றாக கலக்கவும். இப்பொழுது துருவிய கேரட், பொடியாக நறுக்கிய பீன்ஸ், பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்து நன்கு கிளறவும். ஒரு பாத்திரத்தில் கடலை மாவை எடுத்து நன்றாக வறுக்கவும். அது தீயில் வறுத்தால் கடலை மாவு கருகிவிடும் என்பதால் குறைந்த தீயில் மட்டுமே வறுக்க வேண்டும். வறுத்த கடலை மாவை சாதம் மற்றும் உருளைக்கிழங்குடன் கலக்கவும். இப்பொழுது மஞ்சத்தூள், சீரகத்தூள், சிவப்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு, சாட் மசாலா போன்ற அனைத்து மசாலா பொருட்களையும் சேர்க்கவும். பிறகு கொத்தமல்லி சேர்த்து நன்கு கலக்கவும். நன்றாக கலந்த பிறகு அதை ஒரு டிக்கி வடிவம் கொடுங்கள். பின்பு ஒரு வாணலியை அடுப்பில் வைத்து அதில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் பொன்னிறமாகும் வரை வறுக்கவும். அவ்வளவுதான். ஒரு தடவை இந்த மாதிரி கட்லெட் செஞ்சு கொடுத்தா உங்க வீட்டில் இருப்பவர்கள் திரும்ப திரும்ப செஞ்சு தர சொல்லி கேட்பார்கள். ட்ரை பண்ணி பாருங்களேன்.